எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் சூப்பு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் பத்தாதவங்க, இரும்புச்சத்து பத்தாதவங்கள அடிக்கடி இந்த முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். நம்ம முருங்கைக்காய் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து நல்லா இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டியதில்லை, நம்ம இந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன். நீங்கள் பாசி பருப்பு இருந்தாலும் கூட பரவாயில்ல, அது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சின்ன சைஸு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன பூண்டு நான் 5 எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய பூண்டாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 பூண்டு சேர்த்துட்டிங்கன்னா போதும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் மல்லி எடுத்துருக்குறேன், டீஸ்பூன் நமக்கு மிளகு எடுத்துருக்குறேன். இது போக இஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன துண்டு எடுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. இது கூட உப்பு மஞ்சள் சேர்த்து நம்ம பாயில் பண்ணணும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், தனியா சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரோட்டீனுக்காக நாம் துவரம்பருப்பு சேர்த்துருக்குறோம். நீங்கள் பாசிப்பருப்போடு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை வாசத்துக்காக, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு நம்ம தேவைக்கிறதா எல்லாம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன ரொம்ப சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. இப்படி 2ஆக கீறி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதெல்லாமே நம்ம நல்லா கலக்கிட்டு குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு ஒரு 5 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணலான்னா ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணி வடிகட்டிக்கலாம். மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வடிகட்டிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ இதே நல்லா வடிகட்டியாச்சு. இதுக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப நான் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், முருங்கைக்காய் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செய்திடலாம். எல்லாமே எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் நமக்கு சூப் ரெடி ஆகிடுங்க. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அயன் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, தேவைப்படுறவங்க அடிக்கடி வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ